Hi guys, welcome to my channel. Today நம்ம பார்க்க போகிறது Rejoice in Your Enemies அப்படிங்கிற BL mangaவோட சாப்டர் 16 தான். இந்த mangaவோட ஸ்டார்டிங்லேயே வந்து சென் அவனோட ஃபேஸை வாஷ் பண்ணிகிட்டு இருக்கிறான். டர்ட்டியாக இருக்குன்னு சொன்னான். அந்த மாதிரி எதுவும் தெரிலையே அப்படின்னு நினச்சிக்கிட்டே இவன் வந்து வாஷ் பண்ணுறான். ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வச்சிட்டனா அப்படின்னு சொல்லிட்டு ரென் கிட்ட கேட்குறான். ரென் வந்து வேகமாக அந்த ஃபார்மை மறைச்சிட்டு இல்லை அப்படிலாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட கையை கொடுக்குறான். இவனும் க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். பட் ரென் வந்து சென்னை பார்த்துட்டு இருக்கிறான். இவன் பேரண்ட்ஸ் வந்து இவன் கூட இல்லை. ஸோ இவன் மோஸ்ட்டாக தனியாகவே இருப்பானா அப்படிங்கிற மாதிரி அவன் திங்க் பண்ணுறான். அதோட சீன் அங்கே கட் ஆகுது. நெக்ஸ்ட் டே ஸ்டார்ட் ஆகுது. சார் வந்து சொல்கிறாங்க, முடி யாரெல்லாம் அதிகமாக வளர்த்துருக்கீங்களா அவங்க எல்லாரும் ஹேர் கட் பண்ணிக்கோங்க. சென் வந்து அவனோட ஹேர் நீளமாக இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கிறான். அப்போ ரென் வந்து குட் மார்னிங் சொல்கிறான். இவனும் அவனுக்கு விஷ் பண்ணிவிட்டு அவனோட பண்ணை வந்து சாப்பிட்டுட்டு இருக்கான். இதான் அவனோட பிரேக்ஃபாஸ்ட்டா அப்படின்னு ரென் கேட்குறான். ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் சாப்பிட்டுட்டு இருக்கிறான். என்ன நினச்சான்னு தெரில. கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமா எல்லாத்துக்கும் பக்கெட் சிக்கன் வந்து ட்ரீட் வைக்கிறான். ரென் வந்து சென்னை பார்க்குறான் இவன் சாப்பிட்றானா இல்லையான்ட்டு. பட் அவன் பிஸியாக உட்காந்து படிச்சுட்டு இருக்கான். இந்த படிப்பாளி இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு கொஞ்சம் சிக்கன் எடுத்து வேணுமா அப்படின்னு கேட்குறான். இல்லை எனக்கு வேணாம், எனக்கு சிக்கன் பிடிக்காதுன்னு இவன் சொல்லிடுறான். அப்போ உனக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு இவன் கேட்குறான். இவன் ஏன் நம்மக்கிட்ட சடனாக கேட்குறான் அப்படின்னு சென் நினச்சாலும் எனக்கு எதுனாலும் ஓகே அப்படின்னு சொல்கிறான். ஹாம்பர்கர் பிடிக்குமான்னு கேட்குறான். இல்லை எனக்கு பிடிக்காது. அப்போ உனக்கு பீட்சா பிடிக்குமா? இல்லை பிடிக்காது. அப்போ உனக்கு என்ன பிடிக்கும்னு சொல்ல அப்படின்னு அவன் மறுபடியும் கேட்குறான். அதான் சொன்னேன்ல எதுனாலும் எனக்கு ஓகே தான் அப்படின்னு சொல்கிறான். காம் டவுன் ஆக அவள் லெவலுக்கு வந்து நம்ம கீழே இறங்கக்கூடாது அப்படின்னு வந்து அவனுக்கு அவனே காம் பண்ணிக்கிறான். டைமில் ஒரு ஸ்டூடெண்ட் வந்து உன்னை தேடி யாரோ வந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறான். இவனும் போய் பார்க்குறான். பார்த்தா அங்கே ஒரு பொண்ணு இருக்கிறான். அவள் வந்து இவனுக்கு லவ் லெட்டர் கொடுக்குறான். இவனும் அதை வாங்கிட்டு வரான். ரென் வந்தோடனே நீ ரொம்ப ஃபேமஸாக இருக்க போல் கூட நான் ரீட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லவ் லெட்டரை கேட்குறான். இல்லை தரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சென் வந்து வாங்கி வச்சுக்கிறான். அவனுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்குது ஞாபகம் இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு ரென் கேட்க, எப்போதுலேருந்து எனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்குது அப்படின்னு சென் கேட்குறான். பொய் சொல்லாத, என்னோட ஃப்ரெண்ட் வந்து சொல்லிட்டான் உனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்குது, நீ குட் மார்னிங் குட் நைட் பேபின்லாம் சொல்வல்ல அப்படின்னு அவன் கேட்க, என்னோட பிரதர் அப்படின்னு சென் சொல்கிறான். பிரதர்கிட்ட நீ கிஃப்ட்ஸ்லாம் கொடுப்பியா அப்படின்னு இவன் கேட்க, ஏதோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது அப்படின்னு சென் சொல்கிறான். அதோட சீன் வந்து அங்கே கட் ஆகுது. சென் வந்து அவனோட பிரதர் கூட மெசேஜ் பண்ணிட்டு ரெஸ்ட் ரூம்குள்ளே போகிறான். அதை ரெண்டு பசங்க நோட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இந்த சைடில் ஒரு பையன் வந்து கோவத்தோட பேசுகிறான். இந்த கிளாஸ் 2ல் இருக்க சென் வந்து என்னோட ஒய்ஃப் கிட்ட இருந்தே லவ் லெட்டர் வாங்கியிருக்கான். அவனுக்கு எவ்வளோ திமிர் இருக்கும். அவனோட கிளாஸில் இருக்க ரெண்டு கூடையுமே வந்து வம்பிழுத்து வச்சிருக்கிறான்ல அப்படிங்கிற மாதிரி பேசுகிறான். அப்போ இன்னொரு பையன் சொல்கிறான், நீ ஒரி பண்ணிக்காத, ஓல்டு ஊ வந்து அவனை பார்த்துக்கிற அப்படின்னு சொல்லியிருக்கான். இது எல்லாத்தையுமே ரென்னோட ஃப்ரெண்ட் வந்து கேட்டுட்டு தான் இருந்தான். ரென்னை பார்க்க வரான். அப்போ ரென் கேட்குறான், சென்னை பார்த்தியா? என்னோட பேஸ்கெட் பால் ஆட வரேன்னு சொன்னான். பட் ஆளே காணும் அப்படின்னு கேட்க, அதுக்குள்ளே அவங்க புள்ளி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களா, ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கிறாங்க, நான் வரும்போது தான் ரெண்டு பசங்க பேசிகிட்டு இருக்கதை கேட்டேன் அப்படின்னு சொல்கிறான். என்ன அப்படின்னு சொல்லிட்டு ரென் வந்து அங்கே ஷாக் ஆக, இந்த சைடு ரெஸ்ட் ரூமில் ரெண்டு பசங்க சென்னை பாத்ரூம்குள்ள வச்சு பூட்டிட்டு ஒரு பையன் வாட்ச் பண்ணிட்டு இருக்கான். என்னடா பண்ணுற அப்படின்னு ஒருத்தனை பார்த்து கேட்க, இருடா இப்படி தான் வந்து நான் டிவிலலாம் பார்த்துருக்கேன், தண்ணியை வந்து மேலே ஊற்றி விடுவாங்க அப்படின்னு சொல்கிறான். நம்ம மாட்டிக்கிட்டோம்னா என்ன பண்ண அப்படின்னு இவன் கேட்க, அவன் பார்த்தா தானே நம்ம மாட்டுவோம் அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. ஆனால் அங்கே பார்த்தா சென் வந்து நீங்கள் ரெண்டு பேரும் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெஸ்ட் ரூம் மேலேருந்து எட்டி பார்க்குறான். இவங்க ரெண்டு பேரும் அதில் ஷாக் ஆகுறாங்க. அதோட இந்த சீன் வந்து இங்கே க்ளோஸ் ஆகுது. உங்களுக்கு நான் எப்படி ரிவ்யூ பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.